இன்னும் 3 நாளைக்கு மதியம் ஒரு நேரம் உணவு. அப்படியா? ஆமாம் கேசவன் நீங்கள் சொன்னீங்களா என்ன முத்தாலம்மன் கோயிலுக்கா? நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஓகே ஓகேண்ணா. சந்திரா அண்ணா எனக்கு ஆமாம் பிரசாதம் வேண்டாம், எனக்கு சாதம் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. நம்ம சப்ஜி ப்ரோ கண்டிப்பாக உங்களுக்கு சாதம் இல்லைன்னு சொல்லுமா. நீங்கள் எப்போ சென்னைக்கு வரீங்களோ அப்போ கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும். ஆமாம் உங்களுக்கு பிடிச்சதை என்னோடய கையால் சமைச்சு போகிறேன், ஓகேவா? நண்பர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நேரலையில். அப்படியா? ஓகே ஓகே கேசவன் அண்ணா, உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் சொன்னேன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஹாய் எப்படி சொல்கிறது? ஹாய் அண்ணாக்களே. ஹாய் அண்ணாவா தம்பியான்னு தெரில. ஓகே என்னோடய லைவ் பார்த்துட்ருக்க அண்ணாக்களாக இருந்தாலும் தம்பிக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு வணக்கம், இரவு வணக்கம். கேசவன் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு வந்து லைவ் பார்க்க விட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அப்படியே அவங்களுக்கும் நம்மளோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், சரியா? வீட்டில் அனைவரும் நலமாக இருக்காங்க கீதாம்மா. சூப்பர் சூப்பர் சப்ஜி ப்ரோ. ஓகே பாய் சிஸ்டர், பாய் பாய். சீதாம்மா ரொம்ப நன்றி சீதாம்மா. என் லைவ் ஆரம்பத்திலே சீதாம்மா வந்தாங்க, லாஸ்ட் வரைக்கும் இருந்தாங்க. ரொம்ப நன்றி சீதாம்மா. சுற்றுகிறதா? ஓகே ஓகே சீதாம்மா, அதான் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கும். உண்மை சிஸ்டர், உண்மை சிஸ்டர் படைக்க வாங்கிக்கொள்ளு. ஓ தீபாவளி எப்போ சாமிக்கு படைக்கிறக்கா வாங்கிக்கிருவீங்களா? ஓகே ஓகே சீதாம்மா. பிரவீன்குமார், பிரவீன்குமார் என்ன சொல்கிறீங்க? ஹாய் லைவ் பிடிக்கும் உங்களைன்னு சொல்ல வரீங்களா? என்னோடய லைவ் பிடிக்கும்னு சொல்ல வரீங்களா, இல்லை வேறு ஏதாவது போட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. சரியானதா? ஆமாம் சமையல் சாதமா? கல்யாண சமையல் சாதத்துக்கு சரியான சமையல் சாதம். காய்கறிகளும் பிரமாதமா? கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த தாங்க அந்த பாட்டா? அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். மாமா பாருங்க. ஓகே ஓகே கீதாம்மா, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், சாரி கீதா. பரவாயில்ல சார்ஜி ப்ரோ, நானும் இந்த லைவ் முடிக்க போகிறேன். பிரவீன்குமார் வா ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டிருந்தீங்க, அதை நான் தெளிவாக படிச்சிருந்தேன், ஓகேவா? ஓகே தேங்க்யூ பிரவீன். சூப்பர் தங்கச்சி, என்ன சொன்னேன் சூப்பர்னு சொல்கிறாங்க. தீபக் ப்ரோ பின்னாடி இருக்கிறது உங்கள் சின்ன வயசு ஃபோட்டோவா? இல்லை ப்ரோ, அது எங்கள் பொண்ணு. என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோலாம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. அது எந்த மூலையில் கிடக்கும், எங்கள் அம்மா வீட்டில் கூட ரொம்ப பழசாகி கிடக்கும். ரொம்ப ரேர், ஒரு 2-3 இருக்குது சின்ன வயசு ஃபோட்டோ, அவ்வளோதான். சின்ன வயசுலலாம் இப்போ இருந்த மாதிரி ஃபோன்லாம் எங்கே இருக்குது நினச்ச நேரம் ஃபோட்டோ எடுக்கிறது. அப்போது நீங்கள் அசல் அவங்க உங்கள் நகை. ஆமாம் என் பொண்ணு என்ன மாதிரி தானே இருக்கும் ப்ரோ, உங்களை மாதிரி இருக்கேன். அப்போ என் பொண்ணு என்ன மாதிரி தானே இருக்கும். நான் என் அம்மா மாதிரி இருக்கேன், என் பொண்ணு என்ன மாதிரி இருக்கா. புரியலே, பின்னாடி உட்காருங்க. உங்கள் மகளான்னு கேட்குறீங்களா? பின்னாடி இருக்கிறது எங்கள் பொண்ணு தான்ப்பா. நீங்கள் போடுற கமெண்ட்டு சரியாக தெளிவாக இல்லை, சரியா?
ஓகே, இந்த லைவை முடிச்சுக்கலாமா?